பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையில் தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 3ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டது. ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதாம். பாருங்க, ஆண்டவராகிய தேவன் அற்புதமான தேவன் அல்லவா? அவர் நீதிமான்கள் மேலே அவர் நோக்கமாய் அவருடைய கண்களை பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறதாம். நீங்கள் அநேக இடத்துல அநேக காரியங்களை கேட்டிருக்கலாம், விண்ணப்பித்திருக்கலாம், செவி மடுப்பது போல காணப்படலாம் மனுஷர்கள். ஆனால் அவர்கள் நம்மை விட்டு விலகி போய்விடுவார்கள். ஆனால் நீங்களும் நானும் தேவ சமூகத்துல ஆண்டுடைய சமூகத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஆண்டவராகிய தேவன் கவனமாய் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். கவனமாய் செவி சாய்க்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, சாலமோன் செபித்து முடித்த போது சொல்றார், இந்த ஆலயத்திலே செய்யப்படுகிறதான விண்ணப்பனுக்கு என் கண்கள் திறந்தவர்களும் என் செவிகள் கவனிக்கிறவளுமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகி தேவன் சொல்லியிருக்கிறார் அல்லவா? உங்களுடைய விண்ணப்பத்திற்கு மனுஷர் செவி சாய்க்க வேண்டாம், ஆண்டவர் செவி சாய்க்க அவர் எப்போதும் ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். நீங்கள் அவருடைய பரிசுத்த சபையில வந்து அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது மாத்திரமே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த காலவெளியில தேவசபையை செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணுங்க. அவரை நோக்கி நீங்க வேண்டுதல் பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தராகி தேவன் கவனமா இருந்து அதை கேட்டு நம் பதில் கொடுக்கிறவராக. ஆனால் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யாருக்கும் எந்த தீமை செய்ய வேண்டாம், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளையே, தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்வர்களுக்கு கர்த்தர் படிப்பித்துக் கொடுத்திருக்கிறார். அதனால தீமை செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் காணப்படுமா? நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய முகம் நமக்கு விரோதமாய் இராதபடிக்கு சாந்தம் உள்ள முகமாய், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற முகமாய் காணப்படத்தக்க விதமாக நம்மை அவருடைய பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கருத்துல நம்ம அர்ப்பணிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தேவ சமூகத்துல நீ கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா, நீதிமான்கள் மேல உடைய கண்கள் கர்த்தாவின் நோக்கமா இருக்கிறது ஆண்டவரே. இதை சங்கீதக்காரனும் அதை உறுதிப்படுத்த நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, அவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் அதை உறுதிப்படுத்துகிறார் ராஜா. அதே போல இந்த நாட்கள்ல ஆண்டவரே, நீதிமான்களாக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய கண்கள் நோக்கமாக இருக்கவும் ஆண்டவருடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவரை நீ கவனமா இருக்கிற தேவனா இருக்கிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவனை நோக்கி கூப்பிடும் போது, வேண்டுதல் பண்ணும்போது, ஜெபிக்கும் போது, விண்ணப்பத்தை வைக்கும் போது நீர் இறங்கி வந்து அவளை ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறையா. அவருடைய தேவையை சந்திக்க முடியாது நான் ஜெபிக்கிறப்பா. இந்த காலையில அவருடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் அதை இந்த நாளிலே சந்தித்து இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். திருக்கரத்துல முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.